ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரிட்ஜில் எப்படி காய்கறியை ஸ்டோர் பண்ண நிறையா பேர் நிறையா டிப்ஸ் சொல்லியிருப்பாங்க. எனக்கு சக்ஸஸ் ஆன டிப்ஸை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பச்சை மிளகாய் இந்த மாதிரி காம்பு கிள்ளி வச்சிங்கன்னா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து பெல் பெப்பர், இது வந்து நெய் மிளகான்னு சொல்லுவாங்க. இது போட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார்லலாம். அதே போல் லெமனை நியூஸ் பேப்பரில் சுற்றி வச்சு பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இஞ்சியும் அதே மாதிரி தான். வாஷ் பண்ணிடாதீங்க. வாஷ் பண்ணாமல் மண்ணை மட்டும் தட்டிட்டு அதையும் நியூஸ் பேப்பர் போட்டு சுற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரொம்ப நாளைக்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வாஷ் பண்ணிட்டிங்கன்னா முளைக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ வாஷ் பண்ணாதீங்க. டொமேட்டோஸில் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு தனியாக மூடி வச்சுட்டு யூஸ் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிட்டிங்கன்னா டொமேட்டோவும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு. மீஷோலேருந்து ஒரு டப்பா வாங்கியிருந்தேன் எக்கு வைக்கிறதுக்காக. பட் ஆனால் அதில் எக்கு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சா ஒரு மாதிரி மேலே ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அதை வந்து நான் வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸாகவே யூஸ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.